ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார் போட்ட முடிச்சிட்டோம். பார் போட்ட கையோடு பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் மேலத்தில் ரொட்டாட்டு கழட்டிவிட்டு வண்டி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏற்ற போகிறப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? வண்டியோட கிளச் ஒயர் கட் ஆயிடுச்சு. அப்போ என்னடா பண்ணுறது, அவர் கட்ட வேறு நாளைக்கு ஒன்று அப்படின்னு பார்த்துள்ள தான் நம்ம 9 ஹெச்பியில் இருக்கக்கூடிய கிளச் ஒயர் கட்டலாம்னு சொல்லி வந்துட்டோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடி மாற்றதுனால கொஞ்சம் கிளச் ஒயர் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த கிளச் ஒயர் கழட்டினா அப்படின்னா 2 கம்பி இருக்கும் காற்று பின்னில். இந்த காற்று பின்னை கழட்டினா அப்படின்னா கிளச் ஒயர் கையோட வந்துடும். கீழே இருக்கிற காற்று பின்னை கழட்டினா அப்படின்னா கிளச் ஒயரோட இது ஜாயிண்ட் ஆகிக்கிறது கையோட வந்துடும் ஹேண்டிலோட. இந்த வண்டி தாங்க. இந்த வண்டி எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா கீர் பாக்ஸ் 2ஆக உடஞ்சிருச்சு. அதனால் வண்டி இப்படியே விட்டுட்டோம். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 10 ஹெச்பியில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபில்ட்ரு உடஞ்சிருந்துச்சு. அப்படியே 9 ஹெச்பி இருக்கிற மாற்றணும். இன்றைக்கி கிளச் ஒயர் மாற்ற வந்திருக்கோம். இந்த கிளச் ஒயர் கழட்டணும் அப்படின்னா 2 இடத்துல கழட்டணும். ஒன்று ஹேண்டில் கிட்ட, இன்னொன்று இன்ஜின் பாக்ஸ் கிட்ட. இன்ஜின் பாக்ஸ் கிளச் ஒயர் எப்படி கழட்டணும் அப்படின்னா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா கிளச் அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் உள்ள ஒரு பால் மாதிரி சின்னதாக லைட்டாக இருக்கும். அதை தூக்கிட்டு அப்படின்னா கிளச் ஒயர் கழண்டு வந்துடும். அதை கழட்டினதுக்கப்புறம் மேலே அந்த கைப்பிடி பட்டை மாதிரி இருக்கும். அந்த கைப்பிடி பட்டையில் இருக்கிறத நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லூஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி நீங்கள் 9 ஹெச்பியோ 7 ஹெச்பி இருக்கிற பவர் ட்ரில்லர், பவர் வீலர் இருக்க கிளச் ஒயர் மாட்டினா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 சம்திங்கில் வரும். உங்கள் ஊரில் எவ்வளோக்கு போகுதுங்கிறத அதையும் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. அப்படியே வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டு பாருங்கள். ஒரு வழியாக கழட்டுறப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பேனர் டைட் வச்சது. அதனால் பார்த்தீங்கன்னா கழட்ட முடியல. கட்டிங் பிளேட் கட்டலான்னு பார்த்தா கட்டிங் பிளேட் அதுக்கு மேலே இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ்ஸும் பண்ண முடியல. ஃபுல்லாக வந்து மண் இருக்கனால வந்து ரொம்ப நாள் காட்டிலே போட்டனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது லைட்டாக வந்து இன்ஜின் ஆயிலே விட்டு லூஸ் பண்ணி விட்டு வரேன்ட்டேன். 4 டைம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா வேலை முடிஞ்சுக்கேன். அதனால் சரி அப்படியே வந்து கலருக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக 9 ஹெச்பிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளச் ஒயர் கழட்டு வந்துட்டோம். அடுத்து 10 ஹெச்பியில் கட்டான கிளச் ஒயரை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து 9 ஹெச்பி இந்த கிளச் ஒயர் கழட்டி இருந்ததா இதில் போட முடியும். இது எதனால் இப்படி வந்து அவசரமான வேலையை பார்க்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அவர் கொட்டை ஊன்ற வேலை இருக்குது. வண்டி இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி வந்து ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து ஈரம் காயிற வரைக்கும் மறு தண்ணி கட்டி அப்புறம் திருப்பி புழக்கூட வரைக்கும் வண்டி மேலே ஏற்ற முடியாது. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், தண்ணி போகாதா அப்படின்னு கோசரம் தான் வண்டி மேலே ஏற்ற பட்டா அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த கிளச் ஒயர் வேறு கட் ஆகி போச்சு. சரி அப்படியே வந்துட்டு அப்படின்னா அந்த 10 ஹெச்பியில் ஏகப்பட்ட சேஃப்டி கொடுத்துருக்காங்க கிளச் ஒயர் இதெல்லாம் கட் ஆகாமக்கிறதுக்கு. அதில் ஒரு லாக் போட்டிருக்காங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளேயே போதுமான ஆகிப்போச்சு. ஏன்னா இந்த மாதிரி லாக் முன்ன பின்ன பார்த்தோன்னா நம்ம கழட்டி தெரிஞ்சிருக்கலாம். இது புது லாக்காக இருக்குது. எப்படி அப்படி இப்படி கழட்ட ஆரம்பிச்சாச்சு. 10 ஹெச்பியில் பாருங்கள், ரொம்ப நாள் மாற்றிருந்தால் அதை கழட்டுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், கட்டிங் பிளேட் வச்சு திருப்பினேன், திருப்ப முடியல. ஏன்னா வந்து துரு பிடிச்சி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதனால் கழட்டுறதப்பயே ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. எப்படியோ வந்து கொஞ்சம் மெதுவாக கழட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இப்படி தாங்க கிளச் ஒயர் கட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பால் மாதிரி இருக்குங்க. அதுதாங்க கிளச் ஒயரோட இது. பாருங்கள், ஒரு வழியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்த வேலை அந்த ப்ரெஸ் பண்ணி போட்டோம் தெரியும், கழட்டினா தெரியுமா கிளச் ஒயர், அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி தான் போடணும். பாருங்கள், அந்த இடத்துல போட்டாச்சு. போட்டு மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா வந்து அந்த பால் வந்து கரெக்டாக அந்த கிளச்சில் கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே நம்ம வந்து லாக்கை கழட்டணும் தெரியுமா, அந்த லாக்லேருந்து இதெல்லாம் போட்டு நட்டெல்லாம் போட்டு டைட் வச்சிட்டோம் அப்படின்னா இன்ஜின்கிட்ட கிளச் ஒயர் மாட்டுற வேலை முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளச் ஒயர் முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் கட் ஆயிடுச்சு. இந்த காற்று பின்னை வச்சு இந்த உள்ள இதில் போடணும். ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாச்சு. நம்ம ரீசெண்டாக உழவு ஓட்டுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பெரிய இறக்கத்துலேருந்து இறக்கிருப்போம். எந்த அளவுக்கு இறக்குறது ஈஸியாக இருக்கோ அதோட ஏற்றுறது 2-3 மடங்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 9 அடி செங்குத்தாக இருக்கிற மேட்டு ஏற்றணுன்னா ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த கல்லுக்கட்டில் ஏற்றணுங்கிறது இன்னும் மிகப்பெரிய கஷ்டம். ஒரு வழியாக வண்டி மேலே கொண்டு வந்துச்சு. இந்த கல்லுக்கிட்ட ஏற்ற வேண்டியது தான். நம்ம இறக்குறப்ப போட்ட கல்லெல்லாம் அப்படியே இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டயராக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்று ஏரனில் சுற்றும். கேஜிவில் என்ன பண்ண போனால் வண்டியை அப்படியே எகற வைக்கிதுங்க. அதாங்க ஒரு கேஜிவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் வந்து அடோர பர்பஸ்க்கு இது அடிப்போலி பண்ணும். கால் வெட்டுறது, காலை ஓட்டுறது அப்படிங்கிறது இதெல்லாம். அப்படியே ஒரு வழியாக மேலே ஏற்றிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2 மாதம் அளவுக்கு பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுற வேலை எதுவும் இல்லை. அதை கொண்டு போய் நியூவில் நிறுத்திட்டு தான் நானும் பாருங்கள் இந்த கீழே ஒரு கல் மட்டிச்சு. வண்டி ஏறுன்னு பட்டா வண்டியே அதிர்ந்துங்க. எனக்கு என்ன ஒரு பயனா, வண்டி அப்படியே ரைட் சைடு சாஞ்சிச்சு அப்படின்னா வண்டியிலேருந்து நொறுங்குதல் நாம் எல்லாம் அப்படியே சாயிற வேண்டியதான். அந்த கல் அப்படியே இந்த பக்கம் நோத்தி விட்டு அப்படியே ஏற்றிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்பயும் பாருங்கள் வண்டி வெயிட்டுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு குழி போட்டுட்டு தான் வருது. அந்தளவுக்கு ஷேக்கிங் இருக்குது.
ஓரளவுக்கு ஒரு வழியாக வந்து வண்டி கிளச் வேர் மாற்றி கொண்டு வந்து விட்டாச்சு. இதேமாரி இங்கே என்னென்ன வண்டிக்கு கிளச் வேர் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்டில் திட்டுட்டு பாருங்கள். ஒரு வழியாக வண்டி கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படின்னா இந்த ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு நாளைக்கு காலையில் அவர்கொட்டை ஊன்ற வீடியோ ஷார்ட்ஸ் அண்ட் அப்லோடிங் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. மறக்காம வெயிட் பண்ணி பாருங்கள்.